அதாவது பெரியவங்கெல்லாம் அந்த காலத்துல, "அப்பா நல்லதையே நினைக்கணும். நல்ல விஷயங்கள பேசு. நல்ல விஷயங்கள் எல்லாம் பாரு. நீ டெய்லி காதுல கேட்கிற விஷயம் நல்லதா இருக்கணும். அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு" சொல்றாங்க. ஆனா, இன்னைக்கு செய்தித்தாள்கள எடுத்தாலும் சரி, இல்ல தொலைக்காட்சி மெயின் ஸ்ட்ரீம் சேனல் எடுத்தாலும் சரி, இல்ல இணையதளங்கள் எல்லாம் நீங்க YouTube, Instagram, Twitter எத எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரே நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்து கொண்டிருக்குது. இதே தான் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களும் இதையே பார்த்துக்கொண்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இது சரியா? அதாவது இந்த விஷயங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது தப்பு ஒண்ணும் கிடையாது. எதுக்காக இந்த செய்தியை தெரிஞ்சுக்கணும்? ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனா 24 மணி நேரமும் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இதே பிரச்சனையை பேசிக்கிட்டு, அதையே அவன் நியூஸா 24 மணி நேரமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை உட்கார்ந்து மக்கள் ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ரசிப்புத்தன்மை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க அதை ரசிச்சு பார்க்கிற ஆளா இருந்தால், மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை தப்பான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு வரும். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அதாவது எதை நீ விரும்புகிறாயோ அதுவே உனக்கு வந்து சேரும். இப்போ இந்த செய்தியை நீ செய்தியாக கேட்டு வருத்தப்பட்டு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அதை வெளியில வந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை. அந்த செய்தியை திரும்ப திரும்ப நீங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஆசையா இருக்கு, அதை கேட்கணும், பார்க்குறவங்கள்ட்டலாம் அதை பற்றி பேசணும்னு ஒரு ஆசையாக இருக்கிறது. அதை நீங்கள் ரசிக்கிறீங்களா இல்லையான்னு உள்ள நல்லா கவனித்து பாருங்க. ஆத்மார்த்தமாக இதை நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. குருஜி இப்படி பண்ணிட்டானே, இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு தான் நான் பேசுகிறேன். இது வாயில் பேசுறது. ஆனால் உண்மையிலேயே உங்கள் உணர்வு ரீதியாக இந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி பேசுகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை ஒரு செய்தியாக போடுறாங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதே பிரச்சனை, இதே மாதிரி ஒரு தவறு உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருந்தா அந்த தவறை பற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? அடிக்கடி அதை உட்காந்து பேசிக்கிட்டே இருங்களேன் பார்க்கலாம். வர்றவங்க போகிறவங்கள்ட்ட, எப்பா என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சு, என் வீட்டில் என் புள்ள இப்படி மாட்டிக்கிட்டான் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? வர்றவங்க போகிறவங்கள்ட்டலாம், வர்றவங்க போகிறவன் சுற்றி இருக்கிறவன் இந்த நியூஸ் அடிக்கடி உங்களுக்கு டிவியில் வந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குமா? இந்த கேள்வியை கேளுங்க. சத்தியமாக இருக்காதுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இருக்காது. அப்போது உன் வீட்டில் நடந்தால் உனக்கு ஒரு சட்டம், வெளியிலே நடந்தால் வேறு ஒரு சட்டம் எப்படிங்க இருக்க முடியும்? இயற்கையில் ஒரு சட்டம் தான் இருக்கிறது. அப்போது அந்த இடத்துல என் புள்ள அந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு அக்கறை இருக்கும், ஒரு கவலை இருக்கும். இது எப்படி சரி பண்ணுறதுங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அந்த ஆதங்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சரியான மனநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மனநிலை தான் உங்களை காப்பாற்றும். இந்த உணர்வு தான் உங்களை காப்பாற்றும். இந்த உணர்வு தப்பாக இருந்தால் உன் வாழ்க்கை தப்பாக போகும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்லுவேன், இந்த காசிப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். தப்பான விஷயங்களை பேசாதீங்க. இதை பார்க்குறதோ அதை பாருங்கள், தப்பில்லை, தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒன்று நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தவறு ஒன்றும் இல்லை. அதையே பொழப்பா காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அதை இணையதளங்கள் ஏன் போடுறாங்கன்னு கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் ரசிக்கிறதுனால தான் அவன் போட்டுக்கிட்டே இருக்கிறான். என்னைக்கு இதை பார்க்கறத நீங்கள் நிறுத்துறீங்களோ அன்னைக்கு அவங்க போட மாட்டாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? தவறு மக்களிடத்தில் இருக்கிறது. அதை போடுவதும் தவறு தான், பார்ப்பது மிகப்பெரிய தவறு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா டிஆர்பி ரேட்டிங் அப்போ தான் வரும். என் வீட்டில் இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருந்தாங்க, காலையில் எல்லாம் ஆரோக்கியமாக எந்திரிச்சாங்க, எல்லோரும் சாப்பிட்டாங்க, எல்லோரும் ஆனந்தமாக இருந்தாங்க, இந்த ஊரே இன்றைக்கி அமைதியாக அற்புதமாக செயல்பட்டுச்சு, நம்ம நாடே இன்றைக்கி நல்லா இருந்துச்சு இப்படின்னு நான் நியூஸ் போட்டால் எவனும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதை நீங்கள் விரும்பவில்லை. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதைத்தான் அவர்கள் போடுவார்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு உணர்வாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கையே அப்படி மாறிடும். ஒரு தனி மனிதனுக்குள்ளே இப்படி மாறிச்சுன்னா, ஒரு சமுதாயமே இதை பார்த்து ரசிக்குதுன்னா, அந்த சமுதாயமே ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் இதையெல்லாம் பார்க்காதீங்க, நல்ல விஷயத்தை பேசுங்க, நல்லதை நினைங்க, நினைப்பதெல்லாம் நடக்கும்,
எண்ணம் போல் வாழ்க்கை. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய உணர்வு படி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். எண்ணம் படி தான் உணர்வு இருக்கும், உணர்வு படி தான் வாழ்க்கையே மாறும். இதைத்தான் வகுப்பில் கற்றை கொடுக்குறோம். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.